हरि ओम. ನಾನು ಲಕ್ಷ್ಮೀ ವೀರ ಅಯ್ಯರ್. பாப்போட சாநித்தியத்தில் 2000 வந்திருக்கேன். அப்படி டே டு டே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு நமக்கு. பட் என்னோட லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஜூலை 2020 கோவிட் இருந்தது. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறேன் ஃபார் இந்தியன் கஸ்டம்ஸ். என்னோட 2 பொங்கலும் மாமனாரும் கூட இருக்கேன். என் கூட நான் மட்டுங்கால இருக்கேன் ரைட். எனக்கு ஜூலை 22, 2020 கோவிட் டிடெக்ட் ஆச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு எனக்கு கோவிட் ஆயிருக்குன்னு. பட் அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல கொஞ்சம் பயம் இருந்தது எல்லாருக்கும். இப்போ அந்த இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுன்னா நம்ம திரும்பி வரமாட்டோம்னு. என்னோட பொண்ணும் அப்படி ரொம்ப பயந்து போயிட்டா எனக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆனா. கட்டி பிடிச்சி அழைய தொடங்கினா. அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், நேற்றுக்கு அழைய பாப்பு இருக்காரு நம்ம கூட, நான் எப்படியும் திரும்பி வருவேன். പിന്നെ എല്ലാം സാനിറ്റൈസേഷൻ എല്ലാം பண்ணினா அதுல പിന്നെ பிஎம்சில எனக்கு கால் வந்தது, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க ஹோம் குவாரண்டைன் ஆக போறீங்களா அட்மிட் ஆக போறீங்களான்னு. இப்போ நான் சொன்னேன் நான் ஹோம் குவாரண்டைன் ஆவேன்னுட்டு. பட் என்னோட ஆத்துல என்னோட மாமனார் 87 years ஓல்டு மாமனார் இருந்தார். இப்போ இது ஒன்று சொல்றதுக்கு இருந்தது. என்னோட பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது. என்னோட 2 பொங்கலும் பாசிட்டிவ் இருந்தா. பட் என்னோட 87 years மாமனார் வாஸ் நெகட்டிவ். அவரோட ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்தது. அப்புறம் நான் பிஎம்சி அவள்கிட்ட சொன்னேன், நான் இங்கே குவாரண்டைன் ஆவேன், ஹோம் குவாரண்டைன் ஆவேன்னுட்டு. அப்போ ஹோம் குவாரண்டைன் ஆகிறதுக்கு நான் அம்பர்நாத் வரதா இருந்தேன். அம்பர்நாத்ல என்னோட வீடு இருக்கு. அப்போ அங்க ஹோம் குவாரண்டைன் ஆகும்னுட்டு. அதுக்குள்ள அந்த நியூஸ் எல்லாம் என்னோட ஆஃபீஸோட இதுல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுத்து. அப்போ அந்த இடத்துல நான் ஏர்போர்ட்ல போஸ்டடா இருந்தேன். கமிஷனரோட பிஏ ஆயிட்டு இருந்தேன். அப்போ அங்கேருந்து கமிஷனர் மேடம் அவ எல்லாரும் சேர்ந்து என்ன அங்கேருந்து அம்பர்நாத் வரவிடல. இதெல்லாம் பாப்பு கிருப்பாதன் பாப்போட இதுல தான் அவன் கேர் பண்ணினான் என்னோட. அப்புறம் அங்கேருந்து நான் பிகேசி கோவிட் சென்டருக்கு கொண்டு முன்னால பேண்ட்ரா கெஸ்ட் ஹவுஸ்ல குவாரண்டைன் பண்ணுறதுக்கு கொண்டு போனான். அங்க குவாரண்டைன் இது பண்ணோன்னா எனக்கு ரொம்ப ஜுரம் இருந்தது. எல்லா சிம்டம்ஸும் இருந்தது. ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவன் மெடிசின் எல்லாம் தந்தா எனக்கு. பட் அதுல எனக்கு ஒரு இதுவும் டிஃபரன்ஸ் ஒன்றும் வரல. அப்போ பின்ன அந்த டாக்டர் சொன்னார், எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க வேண்டியதும், உங்களோட ஏஜும் ஆயிருக்கு, அப்போ அட்மிட் பண்ண வேண்டியது உங்களன்னுட்டு. இன்னும் அப்படி இது பண்ணி என்ன அட்மிட் பண்ணதுக்கு கொண்டு போனார். அட்மிட் பண்ணத அந்த இடத்துல பிரைவேட்ல போனோம்னுட்டுனா ரொம்ப காசு செல்லும். எங்க கையில ஒரு நயா பைசா இருக்காது அந்த இடத்துல. அப்போ பின்ன நான் கோவிட் சென்டருக்கு போனேன். கோவிட் சென்டருக்கு போனோம்னா 2 நாள் கோவிட் சென்டர்ல இருந்தேன். அதுக்குள்ள பின்ன என்னோட பொண்ணும் பாசிட்டிவ் ஆயிட்டு என்னோட பொண்ணையும் அங்கேயே அட்மிட் பண்ணேன் கூட. பட் அங்க போயிட்டு கோவிட் சென்டர்ல என்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுது. என்னோட லங்ஸ் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுது. அப்போ என்ன இது பண்ணி என்ன 7 Hills ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பண்ணினா. 7 Hills ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பண்ணோன்னா அங்க ஆக்சுவலி டாக்டர் சொன்னார், அம்மையோட பொண்ணுகிட்ட சொன்னார், என்னோட லங்ஸ் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிருக்கு, அம்மையோட லங்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம், கிரிட்டிக்கலா இருக்கு, கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்குன்னுட்டு. பட் நம்ம பார்க்கிறோம்னுட்டு அங்க பின்ன ஹாஸ்பிட்டல்ல நெக்ஸ்ட் டே ட்ரீட்மெண்ட் எல்லாம் தொடங்கினார். அப்போ என்னோட கொஞ்சம் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆக தொடங்கியது. இம்ப்ரூவ் ஆச்சு. 2-3 நாள் கழிஞ்சு அவ டெஸ்ட் பண்ணோன்னு திருப்பி என்னோட டெஸ்ட் பாசிட்டிவா தான் இருந்தது. daughter was negative. എന്നാലും they kept my daughter with me only. അവള് പോക വിടില്ല, എൻകൂടിയെ വെച്ച ലാസ്റ്റ് വரைக்கும் അവൾ എൻകൂടെ இருந்தா. പിന്നെ എനിക്ക് ரொம்ப கஃப் கோல்டு, எனக்கு வாயில புண்ணு எல்லாம் இருந்து எனக்கு பேச முடிஞ்சிருக்கல ஒருத்தரோடையும். எனக்கு ஒரு வெயின் டோஸ் தொடங்கினா அதுல கொஞ்சம் என்னோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆக தொடங்கியது. எனக்கு சாப்பாடெல்லாம் கூடி அவ எனக்கு வேணுங்கிற மாதிரி டயட் தந்துருந்தது. எனக்கு ஃபுல் வாய் புண்ணு இருந்தது, எனக்கு பேச முடிஞ்சிருக்கல, ஒன்றும் சாப்பிட முடிஞ்சிருக்கல. அதனால அவன் எனக்கு லிக்விட் டயட்
ആക്കി എനിക്ക് തന്നിട്ടുണ്ട്. ഇത്രയെല്ലാം ആയിട്ട് എല്ലാ ടെൻഷനും ഇരുന്നത്, ലാസ്റ്റ് ടെൻഷൻ ഇരുന്നത് നമ്മ പണം എങ്ങനെ അടക്കരുത്, പണം എങ്ങനെ കൊണ്ടുവരുത് എന്നിട്ട്. അപ്പോ ഗോർക്ക സ്തോത്രം ചൊല്ലിണ്ടിരുന്നത് ഡെയിലി എനിക്ക് 54 times ഞാൻ ചൊല്ലാൻ വേണ്ടിയിരുന്നത്, ഞാൻ ചൊല്ലിണ്ടിരുന്നത്. പിന്നെ ഞാൻ அந்த இடத்துல பப்புட்டு சொன்னேன், பாப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பைசா, நீங்க தான் பாத்துக்கணும் என்ன பண்ணணும்னுட்டு. பைசா பில்குல் இல்லை, எங்கேயாவது எப்படியாவது எனக்கு அரேஞ்ச் பண்ணி தாங்க என்ன வேண்டி வரும்னுட்டு. പിന്നെ ഒരു டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னால நான் நர்ஸ்ட கேட்டேன் कि உங்களோட பேமெண்ட்ஸ் எப்படி நாங்க பண்ணறதுன்னுட்டு. അപ്പോൾ சொன்னா நீங்க டென்ஷன் எடுக்காம இங்க பேமெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னுட்டு. എന്നാലും എനിക്ക് പെരിയ ടെൻഷനാ ഇരുന്നത്, എപ്പടി ഇത്ര എല്ലാം വാ എനിക്ക് ഇതെല്ലാം തന്നിട്ട് എല്ലാ ഫെസിലിറ്റീസ് തന്നിട്ട് എപ്പടി ഫ്രീ ആ இருக்கும்னுட்டு. பட் 2 நாள் கழிச்சு அது பார்த்தோன்னா டிஸ்சார்ஜ் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணறத എനിക്ക് 1 രൂപ എനിക്ക് കൊടുക്ക വേണ്ടിയില്ല. ഇറ്റ് വാസ് ടോട്ടലി ഫ്രീ, ഒരു പൈസ എനിക്ക് ചെലവ് വരില്ല എനിക്ക്. ഇതെല്ലാം ബാപ്പുவோட കൃപ തന്നെ. एकदम എല്ലാ ഇതും എന്നോട് ലങ്സ് എല്ലാം ക്ലിയർ ആയിട്ട് ഞാൻ അങ്ങേക്ക് വന്നേ. ഐ ലവ് യു മൈ ഡാഡ്.